ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்மளுடைய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டில் ட்ரேட் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்க சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் டவுன் ஏரோ மாதிரி சின்னதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதில் அதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கோர் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பிஸ்னஸ் டீடைல் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பென் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த பென் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இப்போ வந்து ஏற்கனவே என்ன ட்ரேட் நேம் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த ட்ரேட் நேம் இதில் காமிக்கும். இதை வந்து நம்ம டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நியூ ட்ரேட் நேம் என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து டைப் பண்ணோம். டைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் எந்த டேட்லேருந்து நம்ம வந்து ட்ரேட் நேம் மாற்றிருக்கோம் அப்படிங்கிற டேட்டை வந்து இங்கே கொடுத்துக்கணும். அதாவது டேட்டு, மந்த்து, இயர் மூணுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசன் என்ன ரீசனுக்காக நம்ம ட்ரேட் நேம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த ரீசனுங்கிற அந்த பாக்ஸில் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அல்லது ஜேபிஜி ஃபார்மேட் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம அப்லோடு பண்ணலாம். ஃபைல் சைஸு மேக்ஸிமம் 5 MB வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ட்ரேட் நேம் இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இல்லைன்னா வந்து பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை வந்து உங்களுடைய ட்ரேட் நேம் இருக்கிறது மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டு இல்லை வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோடு பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இதை சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். இதை வந்து இப்போ வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து போகும். இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து போயிட்டு கடைசியாக வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வரும். இல்லைன்னா நம்ம வந்து அந்த சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜே போயிடலாம். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க இதில் வந்து வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள் செக் பாக்ஸ் அதாவது செக் பாக்ஸ் இருக்குது. இதை வந்து டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமோ இல்லை கம்பெனி நேமோ வரும். அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் வந்து எந்த பிளேஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் நம்ம ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இது மாதிரி வந்துடும். சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து ட்ரேட் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ட்ரேட் நேம் ஆன்லைனில் வந்து நம்மளாவே நம்ம ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிற மெத்தடு. இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் ட்ரேட் நேம் சேஞ்ச் பண்ணுமோ அவங்களாம் வந்து அவங்களாவே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.